உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா வணக்கம். என் அம்மாவோட 16வது நாள் காரியம். 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. 9 பேருக்கு கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு சாப்பாடு இருக்கு. இதை வாங்கிக்கோங்கம்மா. அம்மா 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 என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நான் தான் உங்க மகன் சூர்யா. அம்மா சூர்யாமா? சூர்யாவா? ஆமாமா, உங்க மகன் சூர்யா. இல்லப்பா, எனக்கு அப்படி யாரும் கிடையாது. உன்னை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. நீங்க பாக்குறதுக்கு என் தாராமா மாதிரியே இருக்கீங்க. என் பேரு தாரா இல்லப்பா, மாயா. இல்ல, நீங்க இறந்து போன என் தாராமா மாதிரியே இருக்கீங்க. இருங்க மா, இத பாருங்கம்மா. செத்து போன உங்க அம்மா என்ன மாதிரியே இருக்காங்களே, ஆனா நிச்சயமா அது நான் கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த காசில தான் இருக்கேன். இங்க வரவங்க போறவங்க கொடுக்கற சாப்பாட்டை வாங்கி வளர்ந்தவனா. எனக்கு சொந்தம் உறவுன்னு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. ஐயோ, அப்படில சொல்லாதீங்கம்மா. நான் இருக்கம்மா. என் அம்மா இன்னும் சாகல. அவங்க உங்க ரூபத்துல உயிரோட தான் இருக்காங்க. நீங்க என் கூட வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. உங்களை பார்த்தா வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. உங்க அம்மா இறந்து போன துக்கத்துல நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க தம்பி. இந்த காசிய விட்டு என்னால எங்கேயுமே வர முடியாது. ப்ளீஸ்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. தயவு செஞ்சு என் கூட சென்னைக்கு வாங்கம்மா. உங்களை பார்த்தா வீட்டுல இருக்க அத்தனை பேரும் சந்தோஷப்படுவாங்கம்மா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க தம்பி, என்னால உங்களோட உங்க வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. இந்த காசி தான் என்னோட ஊர். எனக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படி சொல்லாதீங்கம்மா. தயவு செஞ்சு என் கூட சென்னைக்கு வாங்கம்மா. சாரிம்மா, ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க. நான் ஒரு பர்சனல் விஷயத்துக்காக காசிக்கு வந்திருக்கேன். சென்னைக்கு வந்துட்டு பேசுறேன். ஓகே, வைங்க. அம்மா, சங்கரபாண்டி, நீ தாராவோட நிழல் மாதிரி கூடவே இருப்ப. இப்ப தாரா இல்லாதது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? ஆனா இப்படி திடீர்னு நம்மளெல்லாம் விட்டுட்டு போவான்னு நம்மளாம் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் கூட எதிர்பார்க்கல. மாரி, மாமா போன் பண்ணாரா? தாரா அத்தைக்கு பிண்டம் கொடுத்துட்டாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் வீடியோ கால்ல வந்தாருக்கா. திதி கொடுக்க போற இடத்த வீடியோ கால்ல காட்டினாரு. சடங்கு முடிச்சிட்டு கால் பண்றேன்னு சொன்னாரு. ஹஸ்பண்ட் சார் தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ ஹஸ்பண்ட் சார். ஹலோ மாரி. பிண்டம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா?
அதெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் அன்னதானம் பண்ணணும், அத மறக்காம பண்ணிடுங்க. அதெல்லாம் பண்ணிட்ட மாதிரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி. சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார், என்ன விஷயம்? அச்சு அசலா தாராமா மாதிரியே இங்க ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? தாராத்த மாதிரி இன்னொருத்தவங்கள பாத்தீங்களா? மாறி போன் ஸ்பீக்கர்ல போடு. இருங்க. ஆமா மாதிரி அவங்கள மாதிரியே இருந்தாங்க. உண்மையா தாராத்த மாதிரி இருந்தாங்களா? ஐயோ ஆமா மாதிரி பாக்குறதுக்கு அப்படியே தாராமாவே தான். நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்களா? பேசின மாதிரி அன்னதானம் கொடுத்ததுல கடைசியா என்கிட்ட அன்னதானம் வாங்கினதே அவங்க தான். இத வாங்கிக்கோங்கம்மா. அவங்க பேரு மாயான்னு சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்து இங்க வரவங்க போறவங்க குடுக்கிற அன்னதானத்தை சாப்பிட்டு தான் வளர்ந்தேன்னு சொன்னாங்க. அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லி எவ்வளவோ கூப்பிட்டேன், வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துச்சு. பேசிட்டு பாக்குறேன் அவங்க எங்கேயோ மறைச்சு போயிட்டாங்க. நான் தேடி பார்த்துட்டு தான் உனக்கு போனே பண்ற மாதிரி. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட தான் வீட்டுக்கு வருவேன். சூரியமாமா, நான் ஹாசினி பேசுறேன். நீங்க தாராத்த மாதிரியே ஒருத்தங்களை பார்த்தேன்னு சொன்னதை நாங்க எல்லாருமே கேட்டோம் மாமா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தாராத்த மேல உங்களுக்கு பாசம் அதிகம் தான். அதான் அவங்க சாயல்ல இருக்கிற யாரையாவது ஒருத்தங்களை பார்த்தாலும் உங்களுக்கு தாராத்த மாதிரியே தெரிஞ்சிருக்கு மாமா. ஐயோ இல்ல ஹாசினி, நிஜமாவே அவங்க தாராமா தான். அவங்கள மாதிரியே தான் இருந்தாங்க. மாமா, அவங்கள நல்லா பாத்தீங்களா? அத்தை மேல நீங்க அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க. அதான் அவங்க சாயல்ல யார பார்த்தாலும் நீங்க இப்படி சொல்றீங்க. இல்ல ஸ்ரீஜா, நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சேன். அவங்களோட தான் வீட்டுக்கு வருவேன். அவங்க அம்மாவோட மறு ஜென்மம். அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே தீருவேன். ஹஸ்பண்ட் சார். மாரி, சூர்யாக்கு தாரா மேல ரொம்ப பாசம் இருந்ததுனால வேற யாரையோ பார்த்து தாரான்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. ஆமா மாறி, கவலைப்படாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.